சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்களை பாதுகாப்பேன். உங்கள் கஷ்டங்கள் கூடிய விரைவில் சரியாகிவிடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். பிள்ளையே, பிரச்சனையை சரி செய்கிறேன் என்று அதை பெரியதாக ஆக்கிவிடாதே. எதையும் தைரியமாக கடந்து வர பழகிக்கொள். தேவையற்ற உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை அகற்றிவிடு. உன் மனதை அமைதிப்படுத்திக்கொள். இது எல்லாம் உன்னால் கடந்து வர முடியும். நீ நினைத்தால் மட்டுமே. அதை நீதான் தைரியமாக கடந்து வந்தால் மட்டுமே. பிள்ளையே, என் வாழ்க்கை மாறாதா? சாயப்பா இப்படியே தான் கண்ணீராலும் கஷ்டத்தினாலும் கடைசி வரை இப்படியே இருக்குமா என்று கேட்கிறாய். பிள்ளையே, உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவேன். ஒரு அதிசயம் நடக்கும். அது உன் வாழ்க்கையை மாற்றும். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். நிம்மதியாக உறங்கப் போகிறாய். உன் பிரச்சனைகளை நினைத்து இதையே நினைத்து கொண்டு இரவில் சரியாக நீ தூங்குவது இல்லை. இனி நீ எந்த மன அழுத்தமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாய். உனக்கு என்றும் நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா. அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை, விட்டு விடுகிறாய். உன் மனம் அமைதியாக இருந்தால்தானே உன்னால் உணர முடியும். பிள்ளையே, நீ எனக்கு செய்த பூஜையை மகிழ்ந்தேன், ஏற்றுக்கொண்டேன். உன் பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். கவலைப்படாதே பிள்ளையே, நீ சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் நல்ல பலனை பெறுவாய். இந்த சோதனைகளுக்கு எல்லாம் ஓர் விடிவை நான் கொண்டு வருவேன் உன் சாயப்பா. பிரச்சனை உன்னை தொடர்ந்தால் அந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும். பிரச்சனை பெரியதாகாது. உன் போராட்டத்திற்கான முடிவு வந்துவிட்டது. நான் வந்துவிட்டேன். உன் கண்ணீரை துடைக்க உன் வாழ்க்கையை பிரகாசமாக இனி இருக்கும். நீ எதிர்பார்த்த உன் வாழ்க்கை அமையப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். இனி உனக்கு எல்லாம் நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கும். பிள்ளையே, இனிமேல் நீ கவலைப்படாமல் சோர்ந்து விடாமல் சுறுசுறுப்புடன் நீ இருக்கணும். உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய். அதற்கான வழிகளை வைத்திருக்கிறேன். உன் சாயப்பா காட்டும் பாதையை நோக்கி செல்ல வைப்பேன். உன் வாழ்க்கையை நலமாக மாற்றுவேன். நான் போட்ட திட்டத்தின்படி எல்லாம் நடக்கும். உன் அன்பை சில பேர் எதிர்பார்க்கிறார்கள். பேசாமல் அலட்சியப்படுத்தாதே. எல்லோரிடமும் அன்பாக பேசு. அன்பு இருக்கும் இடத்தில் தான் உன் சாயப்பா நான் இருப்பேன். அவர்களிடம் நன்றாக பேசு. மன மகிழ்ச்சி அடையும்படி மனமிட்டு பேசு. கஷ்டப்படும்படி என்றும் பேசிவிடாதே பிள்ளையே. சில பேர் உன் அன்புக்கு ஏங்குகிறார்கள். சில பேர் உன்னை ஒதுக்குகிறார்கள். யார் எல்லாம் உன்னை ஒதுக்கிறார்களோ, நீ பேசும்போது உன் வார்த்தையை கேட்காமல் அலட்சியம் படுத்தினார்களோ, உன்னை மட்டம் தட்டி அவர்கள்தான் எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் என்று உன்னிடம் காட்டிக்கொண்டார்களோ, உன்னை குறை சொல்லி பேசியவர்களும் இவர்களுக்கு எல்லாம் நீ ஒருபோதும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையே, உன்னை பற்றி உன் சாயப்பாவுக்கு தெரியும். நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். பிள்ளையே, இனிமேல் நீ எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் எல்லாம் நலமாக இருக்கும். பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் பழகிக்கொள். இன்பமும் துன்பமும் சரி, வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் மனித வாழ்வில் இது எல்லாம் வருவது இயல்பு. கஷ்டப்பட்டால் கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார்கள். இதை நீ முதலில் தெரிந்து கொள். எல்லோருடைய மனித வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்றமும் தாழ்வும் இது எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளையே, எல்லோரிடமும் மரியாதை நீ தர வேண்டும். உன்னிடம் முகம் கொடுத்து பேசும்போது சரியான பதிலை சொல்லாமல் அங்கிருந்து சென்று விடுகிறாய். எல்லோரையும் நீ மதிக்க வேண்டும். அன்பாக இரு. உன் வாழ்வில் இப்போது நடக்கின்ற இந்த சோதனைகள் எல்லாம் நீ செய்த கர்ம பலன்தான். பிள்ளையை, என்றும் நல்லது நீ செய்தால் உனக்கு நல்லது வந்து சேரும். தீமை செய்தால் தீமை வந்து சேரும். இதை புரிஞ்சுக்கோ. பிறகு நீதான் கஷ்டப்படுவ. உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன். பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த வாழ்க்கை அமையப் போகிறது. உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. என்றும் நல்லதை பேசு, நல்லதை நினை. எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?